ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. ஏதாவது நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா. இந்த இடையில கொஞ்சம் முடியல, என்னால் 2-3 நாள் வீடியோ போட முடியலை. அதனால் மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா அதை என் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருமே ரீச் ஆகணும் எல்லாருக்கும், அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாபெரிவாளை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன்ப்பா. எல்லாருக்குமே அது தெரியும். அந்த விளக்கு ஏற்றுறது அது எல்லாமே நிறைய பேர் பண்ணுறக்கா, நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்கா. அண்ட் அவர் வந்துட்டு சிவப்பழம், அவர் நடமாடும் தெய்வம், பேசும் தெய்வம், கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம், கருணை கடல், இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அதாவது அவர் வந்துட்டு ஒன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்குது தெரியுமா. என்னதான் பெயர் ஒன்றாக இருந்தாலும் மகாகாளி, துர்க்கை, ஆதிபராசக்தி, அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது தெரியுமா தெய்வத்துக்கே. அந்த மாதிரி சுந்தரேஸ்வரர், நம்ம அந்த மாதிரி சிவனுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. சுந்தர மகாலிங்கம், அந்த மாதிரி தெய்வத்துடைய ஒரு நம்மளுடைய வேண்டுதலைக்கும் ஒரு பெயர் இருக்குது. அதாவது நமக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணும், பணம் வேணும் அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. அதுக்கப்புறம் அமைதியான வாழ்க்கை எனக்கு வேணும்ப்பா, நிம்மதி இருந்தால் போகும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. அந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் பயமே இருக்கக்கூடாது, எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, நிறையா பேர்கிட்ட வாழ்க்கையிலேயே பயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெயர் உண்டு, நாமா. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு நாமாவை சொல்லி அவர் அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதெல்லாம் என்ன நாமாக்கள், எப்படியெல்லாம் அதை பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எந்த நாமா நம்ம சொன்னாலுமே காலங்காத்தால் சொன்னால் அதுக்கு தனி ஒரு சக்தி உண்டு. பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னால் ரொம்ப சக்தி. அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்குள்ளேயாவது சொல்லி பாருங்க. அப்படி இல்லையா சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கேற்றிட்டு நீங்கள் சொல்லுங்க. அப்படி சொன்னேன்னாக்க அது இன்னும் கூடுதல் பலன் நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே நம்ம பகவான் நாமாவை சொல்லணுன்னாக்க ஒரு வாட்டி விளக்கேற்றிட்டு விளக்குக்கு முன்னாடி உக்காந்துட்டு அழகாக ஸ்ரத்தையாக நன்னா மனசார வேண்டுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பான முறையில் அதற்கு பலன் கூடுதலாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க. கார்த்தால் 6 மணிக்குள்ளே நீங்கள் வேண்டிட்டேன்னா 4:30-5க்குள்ளேயே நான் விளக்கேற்றி வேண்டிக்கிறேன் மாமின்னா வெல் அண்ட் குட், ஸோ ஹாப்பி, ரொம்ப 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 விசேஷம். அப்படி இல்லையா மாமி எனக்கு கொஞ்சம் நைட்டெல்லாம் டிலே ஆகும், தூங்க முடியாது, எனக்கு வேலைக்கு போயிட்டு வரேன், ப்ரெஷரில் இருக்கேன்னா பரவாயில்ல, கார்த்தால் குளிச்சுட்டு எப்போ முடியுமோ அப்போ விளக்கேற்றிட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்லோகம், அதாவது தீராத துன்பங்கள் தீரணும் அப்படின்னா, உடம்பு முடியலை அப்படின்னா ஓம் ஆஞ்சநேயாய நமக, அதாவது உடம்பு பிணி மாறுவதற்கு, அதுக்கப்புறம் சொத்து நிறையா வரணும், எனக்கு பணம் கஷ்டம் நிறையா இருக்குது அப்படின்னாக்க ஓம் வரலக்ஷ்மியே நமக, சொத்துக்கள் சேர்வதற்கு இது சரியா. அதுக்கப்புறம் குடும்பம் வந்துட்டு ஒற்றுமையாக சந்தோஷமாக நல்ல வளமோடு வாழணும் அப்படின்னா ஓம் உமாமகேஸ்வராய நமக சரியா. அப்புறம் எனக்கு மனசில் பயம் இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா, அந்த பயம் நீங்கணும் மாமி, நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னாக்க ஓம் நரசிம்ஹாய நமக. சொல்கிறத ஸ்ரத்தையாக அழகாக சொல்லுங்க. நீங்கள் குழந்தை வந்துட்டு கல்வி, என் பிள்ளைகள் படிக்க மாட்டேங்கிறது நிறைய பேர் சொல்லிருக்கா. அந்த மாதிரி இருந்தால் ஓம் வித்யா சரஸ்வதியை நமக. இதை 11 முறை நீங்கள் சொல்லுங்க. கடன் நிறையா தீரணும் மாமி, எனக்கு கடன் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில், கடன் கொடுத்து இன்றைக்கி மாளலை அப்படின்னாக்கா ஓம் குபேராய நமக, அதை சொல்லுங்க. மாமி ஒன்றுமே வேண்டாம், எனக்கு நிம்மதி இருந்தால் போகிறோம் வாழ்க்கையில் அப்படின்னாக்கா ஓம் நமச்சிவாய நமக, இந்த வாக்கை நீங்கள் சொல்லுங்க நிம்மதிக்கு சரியா. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இதை சொன்னீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பான முறையில் ரொம்ப